சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாட்டியா அனு வாணிதத்தை அங்க அந்த பழைய பொருளா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா பாரு. எட்டி பாரு தலை தெரியுதா? பாத்தியா? ஓடு 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 ஓடு. என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா யார்கிட்ட? ஏய் அனு எப்படி கண்டுபிடிச்ச? நான் உள்ள தானே ஒளிஞ்சிருந்தேன், நீ எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை கண்டுபிடிக்க சிபிசிஐடி வருவாங்க. நான் தான் சொன்னேன். என்ன இப்போ? ஏய் நீ என்ன சொன்னியோ? மாட்டி விட்டேன். நில்லு சொல்றேன்ல. சொல்ல நேரமே. ஏய் எழில் எங்க போனாங்க? எங்க உங்களை ரூம்லயும் காணோம். அத்தை எங்க இருக்கீங்க? ச்சே, எங்க போயிருப்பாங்க? அத்தை கையில எங்க ஒளிஞ்சிருக்காங்க? ஏய் அது நீ தானே கண்டுபிடிக்கணும். அட போமா, பெத்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா தத்தியமாவா இருக்கே. ஓட்டுண்டு. ஏய் வலிக்குதுமா. நான் உன்னை அடிக்க கூட இல்லையேடி. போடி போய் நீயே கண்டுபிடிப்போ. போ. வாங்க மா வாங்க வரேன். ஏய் மீட்டர் விளையாடுற வயசாடா இது. மா மா இதோ கார்பெண்டர் கூட்டு வந்திருக்கேன். கையிலோட கல்யாணத்துக்கு பொருள் எல்லாம் மாத்தணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. அதான் அந்த பழைய மரபீரோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு டேய் மீட்டர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த பீரோ காட்டுறேன். மாமா அவங்களுக்கு டீ மட்டும் போட்டு கொடுங்க. அம்மா என்ன கூட்டிட்டு. ஓகே ஓகே சரிடி வா. சரிங்கண்ணே. அண்ணா அதானே இந்த வல்சர்வாகத்துல இருந்து வந்தவனே. ஆமாமா அதேதான். ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி 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 ஓகேண்ணே. சரி வச்சிருண்ணே, நான் கூப்பிடுறேண்ணே. அனுக்குட்டி யாரை தேடுறீங்க நீங்க? என்ன அங்க எல்லாரும் கண்ணாம் பூச்சி விளையாடி. அப்படியா? யாரை தேடுறீங்க? நான் கையில தேடிட்டு இருக்கேன். ஆமா எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களா? தேடிட்டேன், காணோம். அந்த ரூம்ல பார்த்தனே. அவங்க அங்கதான் இருப்பாங்க, போய் பாருங்க. சரியா? இந்த பாருங்களேன். இந்த பக்கம் புடி. பாத்து இந்த பக்கம் இருங்கண்ணே. என்னையா தூக்கவே முடியல. பாத்துண்ணே வெயிட்டா இருக்கு. இல்ல அண்ணே அப்பவே சொன்ன வெளியில போயிடலான்னு நீதான் கேட்கவே இல்ல. ஓட்டிடுறேன். இந்த பக்கம் இல்லங்க. டேய் மீட்டர் கொஞ்சம் குர்றா. பாத்து சார். தூக்கு. அப்படிதான். என்ன சார்? இந்த பக்கம் வாங்க. திருப்புங்க. ஸ்லோவா வாங்க. வெயிட்டா இருக்கு. வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. தள்ளுங்க. ஐயோ.
சாய்து பாருங்க. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா பிள்ளைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி. இவ்ளோ அழகா ஒரு அழகா பார்த்ததே இல்லைன்னு சூரிய ஒரு படத்துல சொல்லுவார்ல, அத உன்னை பார்க்கறப்ப சொல்லணும்னு தோணுது. நீ அவ்வளோ அழகான ஒரு அழகு. உன்னை வர்ணிக்க தமிழ வார்த்தைகளே இல்லை. எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். இதழும் இதயத்துமே புதிதாய் வழிகளில்லை. உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என்னுயிர் சேர்ந்திட நான் வழி சொல்லவா. ஆசாரி பார்த்து அந்த பக்கம் வீசு. பார்த்து மேல பார்த்து தள்ளுங்க. இல்ல அந்த பக்கம் எங்க இருக்கீங்க? ஐயோ பார்த்துட்டு இங்க இருக்கீங்களா? சரி சரி சூப்பர் குட் கேர்ள். பார்த்து கீழே பார்த்து அப்படியே போங்க அப்படியே போங்க. பொறுமையா தூக்குங்க. மெதுவா இந்த கணம் கிடக்குது. அது பார்த்து இருப்பீங்க. பாத்துறேன். அப்படியே கொஞ்சம் தூக்கி பிடிங்க. மெதுவா ஆசாரி முன்னாடி எழுங்க. பாருங்க திருப்பிக்கலாம். தள்ள நீங்க விட்டுருங்க. அப்படி திருப்புங்க. அப்படியே வைங்க. பார்த்து பொறுமையா சைடுல பார்த்து. அண்ணா இருங்க. பொறுமையா. பாத்து. வெளியில போயிடலாம்டா ப்ளீஸ் No, no, போயிடலாம். no, 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 no. விளையாட்டுல நம்ம தோக்கவே கூடாது. ஏய், ஆஸ் a sportsman நான் இதை ஏய், சொல்றேன். எழில், நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்க. சார் பழைய பீரோவா இருந்தாலும் சரியான பீரோ சார் இது. துணிமணி ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா? ஓபன் பண்ணி பாருங்க சார். தனா சொல்லுங்க. உள்ள ஏதாவது வச்சிருக்கியா? இல்லங்க, பீரோ கொடுக்க போறேன்னு சொன்னது அப்பவே காலி பண்ணிட்டேன். ஆமா, அப்புறம் என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்னது? செம்ம வெயிட்டா இருக்குமா? சார் எதுக்கு திறந்து பாருங்க சார், உள்ள ஏதாவது இருக்க போகுது. அப்படின்றீங்க? சாமி முடியலடா.
சொல்றீங்க? ஏய் அழுவுறியா? இப்ப நீ எதுக்கு அழுவுற? இத பாரு, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் வருது இல்ல. இவள அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க எப்போ போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் லேட்டா டிக்கெட் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். அடி பாவி, நான் என்ன படத்துக்கா போனேன்? பரலோகம் போயிட்டேன்டி. அக்கா, நான் உடனே இங்க வரவாக்கா? ஏய் வேணாம் வேணாம், நீ எல்லாம் வர வேணாம். புள்ளத்தாச்சி பொண்ணு, இங்க பாரு, இங்கெல்லாம் வந்து உடம்புக்கு எடுத்துக்காத. நீ நிம்மதியா வீட்லயே ரெஸ்ட் எடு. அக்கா, என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? ஏய், நான் செத்ததை செலிப்ரேட் பண்றியா? இருடி உன்ன. பாய். அழாத. அப்படியே பொண்ணாதாண்டி. ஆமாப்பா. ஐயோ கடவுளே, என்னை இப்படி கை விட்டுட்டியே. நான் சொல்றது நிஜம்தான். ஒரு வழியா நம்மள புடிச்ச தொல்லை ஒழிஞ்சது. இனிமே எனக்கு இப்ப அங்க எந்த டார்ச்சரும் இல்ல. பொண்டாட்டிய பிரிஞ்ச சோகத்துல எப்படியும் என் மாமனார் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் ஏன் ராஜ்யம்தான். ஏய் தவளவாயா, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு ரொம்ப ஓவரா குதிக்கிறியா? அட எதுக்குப்பா அங்க வீணா வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க? இனிமே நீங்களும் அம்மாவும் அங்க தனியா இருக்காதீங்க. ஆமா, இவனையும் கூட்டிட்டு போய் 3 பேருமா சேர்ந்து முச்சந்தியில உட்கார்ந்து பிச்சை எடுங்க. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. என் மாமனார் வீடு இருக்குல்ல, சாரி, இனி அது நம்மளோட பங்களா. என்னது ஓ பங்களாவா? ஐயோ ஐயோ ஐயோ, இத கேட்டு இவனை நான் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேனே. ஆத்தா மாரியாத்தா, ஏண்டி எனக்கு இந்த நிலைமை? ஆமாப்பா, வீடு ஆர்த்தியோட பேர்ல தான் இருக்கு. அப்பா சுப்பிரமணி ஆள் மட்டும் தான் திம்சு கணக்கா இருப்பான். அதெல்லாம் எப்படியா சமாளிச்சுக்கலாம். நீ பயப்படாதப்பா. இனிமே எவனும் நம்ம கிட்ட வேலை கட்ட முடியாது. நீ தைரியமா பேக் எடுத்துட்டு வாப்பா. ஏய் ஏய் அரட்ரோஸ், எதுடா உனக்கு சொந்தம்? அண்ணன் செத்ததும் தின்ன காலி ஆயிடுமா? வாய்ப்பே இல்லடா. ஆவியா வந்தாச்சும் ஏன் சொத்த நான் பாதுகாப்பேன்டா. சரிப்பா, சீக்கிரம் வந்து கடைசியா ஒரு முறை அவங்க முகத்தை பார்த்துட்டு போங்க. டேய் உனக்கு இருக்குடா, இருக்கு. பவித்ரா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, அத்தை இறந்துட்டாங்க. கடவுளே, இப்ப நான் அப்பா அம்மாடி, உன்னை பிடிச்ச பீட ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படுமா? எதுக்குமா அழற? நான் மனசை விட்டு சொல்றேம்மா, என்னோட வேண்டுதல் தான் அவங்கள காவு வாங்கியிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பொண்ணை பெத்துட்டா பொறுத்துக்கிட்டு தான் போகணுமா? ஆள் இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் தான் தோணுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கடவுளே, இவங்க அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைன்னு வேண்டிக்கிட்டேன். சமயம் பார்த்து கரெக்டா வச்சுட்டாருல, முதல்ல போய் என் வேண்டுதலை நிறைவேற்றுறமா. அட பாவி, பாக்கும் போதெல்லாம் அம்மா அம்மான்னு கூல கும்பிடு போட்டுட்டு நான் சாகணும்னு சாமி கும்பிடுறியா? நீ எல்லாம் நல்ல கதிக்கே போக மாட்டடா. ஆத்தா மாரியாத்தா, உனக்கு மட்டனும் கோழி பிரியாணியும் நான் வாங்கி தரேன். என் புருஷனை நீ அனாதைய தவிக்க விட்டுறாத. தயவு செஞ்சு அவருக்காக என்ன காப்பாத்து, என்ன திரும்பவும் காப்பாத்து. நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, சாகக்கூடாது. கடவுளே, ஐயோ நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. ஐயோ நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. ஹலோ மேடம், மேடம் ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. அப்போ அப்போ நான் இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா? என்னை எப்படி காப்பாத்துனீங்க? என்ன கேள்வி இது? அட்மிட் ஆனதும் உங்க உடம்புல இருந்த விஷத்தை எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ரெக்கவரி ஆயிடுவீங்க. உங்களை காப்பாத்தியாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே, நீங்க ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். வனிதா, நீ கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே நான் இப்ப டாக்டர். வந்துடுறேன். உங்களுக்கு பெயின் எதுவும் இல்லை? என்ன இது? இங்கதானே கையிலோட ஜாதகத்தை வச்சோம். எங்க போயிருக்கோம்?
என்ன பண்ற? உன்னை அத்தை படிக்க தானே சொன்னாங்க. இப்ப பாரு அத்தை. ஐயோ அண்ணி நீ போற 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 போற. ஏய் இங்க வாடி. உன்கிட்ட என்ன சொன்ன? வீட்டுக்குள்ள பால் விளையாட கூடாதுன்னு சொன்னல? வெளியில வெயில் அடிக்குதுமா. அதுக்குன்னு வீட்டுக்குள்ள பால் விளையாடுவியா? நீங்க தானே வெளியில போக கூடாது. கூட கூட பதில் சொல்ற. வாய் ஏய் எதுக்கு குழந்தை கிள்ளிக்கிட்டு இருக்க? ஏங்க இவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க செல்லம் ஆமா கொடுத்ததுதான். ஆமா என் பொண்ண செல்லம் கொடுத்து நான் கெடுத்து வச்சிருக்கேன். தனோ. போடி போ போ கூப்பிடுறாங்க போ. அப்பா நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடுங்க. நான் ரெடி செல்லம் விளையாடலாமா? பால கூட 1 2 3 இது போதும். அப்புறமா விளையாடலாம் என்ன? தனு, கையிலும் நானும் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுறோம். நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிரு. மீதி வேலையெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். அத்தை அங்கேயும் போயிட்டு வீட்டு வேலைய பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போய் ஜாதகத்தை மட்டும் பாத்துட்டு வாங்க. அம்மா கையில காசு இருக்கா? அதான் கையில் வராலேப்பா கூட. அவ வரது இருக்கட்டும், இருந்தாலும் வச்சுக்கோங்க சரியா? பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல வைமா, ஏதாவது செலவுக்கு யூஸ் ஆகும். ஏய் நீ எனக்கு ஒரு காஃபி மட்டும் போடு. அதோங்க. ஏய் விடு 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 விடு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னம்மா கொஞ்சம் பார்த்து விளையாடலாம்ல? போ நானும் வரேன். விளையாடலாமா? ஏய் இந்த பக்கம் போடு. கையல் நீ ரெடி ஆயிட்டியா? தோ வந்துட்டேன். 2 நிமிஷம். என்னங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்க்க போறேன். நீங்க தான் கூடவே இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். என்னங்க இது? ஜாதகம் பார்க்க போறேன்னு சொன்னதும் விளக்கணையுது. அபசகுணமா இருக்கே. கயல், என்னாச்சு கயல்? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? சத்தம் போட்ட கையை காட்டு. ஐயோ அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ ரத்தம் எங்க அடிபட்டுச்சு? அங்க ஆணி இருந்தது போல நான் பாக்கல. ஐயோ நீ வா, முதல்ல மருந்து போட்டு விடு. ஒண்ணும் இல்லம்மா, இதுக்கெல்லாம் மருந்து போட்டு. என்ன ஒண்ணு இல்லங்கற? ரத்தம் வருதுல, சொல்ற பேச்சு கேளு. வா. ஐயோ அம்மா வா சொல்றல. இல்லம்மா. வா கையில். தேவி அந்த பஞ்சும் ஆயின்மெண்ட் எடு. அம்மா என்னாச்சு அத்தை? ஏய் ஒண்ணும் இல்லடி. நீ முதல்ல எடுத்துட்டு வா. அம்மா இதெல்லாம் பாரு ஒண்ணும் எவ்வளவு இல்லம்மா. ரத்தம் வருதுன்னு. என்ன ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் பேசாம இரு. குடு. கையை நல்லா நீட்டு முதல்ல. சரி வேணாம் வேணாம், இது மட்டும் போடு. இரு, நான் அந்த ஆயின்மெண்ட் கொடுங்க. அத்தை என்னாச்சு? கதவுல இடிச்சு ஐயோ ஒண்ணும் இல்ல, ஒரு கீறல் தான். குடி. இருமா. கொஞ்சமா போட்டு விடுங்க. எரியுது. போதும் போதும். அவ்வளவுதான். கையில் நாம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க போலாம். எதுக்குமா? நல்ல காரியத்துக்கு போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு போனா நல்லதுன்னு தோணுது. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ணலாம். ஆனா அம்மா ஜாதகம் பார்த்ததும் நான் உடனே வேலைக்கு போகணும். நீ நீ அங்க இருந்து ஆட்டோல வந்துரு சரியா? சரியாவா? என்ன சரி? நீ பண்றது எதுவுமே சரியில்லை கயல். ஏன் இப்ப நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு நீ வேலைக்கு போன அவசரப்படுற? இந்த பார், கல்யாணம் முடியற வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறது? மூர்த்தி என்ன புரிஞ்சுக்கோ மூர்த்தி. முதல்ல நீ எங்களை புரிஞ்சுக்க. ஏன் இத பாரு, உன் உடம்பு முன்ன மாதிரி இல்ல. ஆபரேஷன் பண்ண உடம்பு. கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? வீட்ல உட்கார்ந்தா போர் அடிக்குது. பாட்டு கேளு, புக்ஸ் படி, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸா தான் இருக்கும். நான் வேலைக்கு போகணும் மூர்த்தி. இத பாரு, எதுக்குன்ற பாரு, எனக்கு தான் வேலை வந்துகிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு? மூர்த்தி நான் என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. உன் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனையும் செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தி யோசிக்காம அம்மாவோடவே இரு. அவங்க கூட பேசு, சம. இது பாரு, அவங்க குடுக்குற அத்தனையும் சாப்பிட்டு உடம்ப தெம்பாக்கு. என் உடம்பு தெம்பாதான் இருக்கு மூர்த்தி. இப்ப நான் வேலைக்கு போனா உனக்கு தானே ஹெல்ப்பா இருக்கும். ஐயோ ஒரு ஹெல்ப்பும் வேணாம். கல்யாணம் முடியற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போறேன்னு கையை தூக்க கூடாது. மீறி வேலைக்கு போறேன்னு வச்சுக்கியேன், உன்கிட்ட பேசவே மாட்ட சொல்லிட்டேன். மூர்த்தி மூர்த்தி அண்ணா மூர்த்தி என்ன நீ இவன் இப்படி பேசிட்டு போறான்? விடு கையல், முதல்ல போய் ஜாதகம் பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு போறத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி வா கையில், நாம போயிட்டு வந்துடலாம். நல்ல நேரம் முடிஞ்சு போகுது. அதை எடுத்து அத்தை கொடுங்க. சரி வா.
தோசை ரெடி. மூர்த்தி, உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வர்ற கஸ்டமர்லாம் சொல்றாங்கப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நீ இதே மாதிரி நல்லா வேலை பார்த்தேன்னா நீ கேட்ட மாதிரியே சம்பளத்தை ஏத்தி தரேன். சரிங்க. சரியா? தேங்க்ஸ்ண்ணா. வேலை பாரு மூர்த்தி, வேலை பாரு. இல்ல கயல், நான் தான் சொன்னேன்ல மூர்த்தி இங்க இல்ல, நீ வா போலாம். சொல்றேன்ல வா. இல்லம்மா, நான் அவனை இங்க பார்த்தேன். வாங்கம்மா உட்காருங்க. இல்லங்க பரவாயில்ல. அவன் இங்கதான் இருந்தான். கையல், எங்க போனா? நான் தான் சொல்றேன்ல கையல், அது மூர்த்தி இல்ல. அவன் ஆர்டர் விஷயமா வெளியில போயிருக்கான். இல்லம்மா, நான் அவனை இங்க பார்த்தேன். அவன் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரி சரி, வேணும்னா நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு அவனுக்கு. கையில் தாண்டா ஃபோன் பண்றா. சொல்லு கையில. மூர்த்தி எங்க இருக்க? டி நகர்ல ஒரு ஆர்டர் விஷயமா கஸ்டமர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட போய் எதுவும் சொல்லலையே. நான் ஏன் கையில் போய் சொல்ல போறேன்? டி நகர்ல தான் இருக்கேன். மீட்டர் கூட பக்கத்துல தான் இருக்கான். கொடுக்குற பேசுறியா? வேண்டாம் வேண்டாம். என்னைய மாட்டி. என்னாச்சு கையில்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க ஹோட்டல்ல உன்ன மாதிரியே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது நீயா இருக்குமோன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன கையில், ஹோட்டல் எதுக்கு? நான் தான் ஒரு கேட்டரிங் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, ஜாதகம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? எனக்கும் எழலுக்கும் 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு சொன்னாரு. சூப்பர் கையில். அப்படியே ஜோசியர் நிச்சயத்துக்கு ஒரு 3 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. எழில் அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு என்ன எதுன்னு டிசைட் பண்ணிடலாம். ஓகே கையில், உன் இஷ்டப்படியே பண்ணிடலாம். நீ வேணா பாரு, பாட்டு கச்சேரி டான்ஸ்ன்னு ஊரே மெச்சுற அளவுக்கு திருவிழா மாதிரி உன் கல்யாணத்தை நடத்த போறேன். அப்படியா? கயல், கலாய்க்காத. இது பார், நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேசுறேன், சரியா? சரி சரி, அப்புறம் வா. என்ன சொன்னா? மூர்த்தி டி நகர்ல தான் இருக்கானா. ஏதோ ஆர்டர் விஷயமா யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கானா. நான் தான் சொன்னேன்ல. சரி வா போலாம். வா, ஆட்டோ வெயிட்டிங். வா. ஆசானே, இப்போதே சிஸ்டர் கிட்ட போய் சொன்னீங்க. டேய், நான் ஹோட்டல்ல வேலை செய்யறது தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாதுடா. கஷ்டப்படவனு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த வேலை? டேய், எல்லாம் கையிலோட கல்யாணத்துக்காக தான்டா. அவ கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். பல்கா என்னைக்காவது ஆர்டர் வரும்னு சும்மா உட்காந்து நேரத்தை வீணடிக்க முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஹோட்டல்ல வேலை செய்யறத உங்களால எத்தனை நாள் மறைக்க முடியும்? எத்தனை நாளைக்கும் தெரியலடா. ஆனா நான் இங்க வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சது வையேன், என் தங்கச்சி சும்மாவே இருக்க மாட்டா. மறுபடியும் பேக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவாடா. இத பாரு, என்ன ஆனாலும் சரி, என்னால இனிமே என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுடா. அதுக்காக காலம் முழுக்க அடிமையை கூட இங்க இருப்பேன்டா. பைத்திய மாதிரி உளறாத சானே. இந்த ஹோட்டல் முதலாளிக்கு சம்பாரிச்சு கொடுக்க நம்ம கேட்டரிங் ஆரம்பிச்சோம். அதுக்குன்னு வீட்டு ஆளுங்களை பட்டினி போட முடியுமா? இத பாரு, இங்க மாச சம்பளத்துக்கு மாரடிக்கிறவங்க யாரும் பிடிச்சி வேலை செய்யல. பிடிச்சவங்களுக்காக தான் வேலை செய்யறோம். கேட்டரிங்ல ஜெயிக்கணுன்ற என் கனவை விட என் தங்கச்சி கையிலோட கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். டேய், போதுண்டா. பிறந்ததுல இருந்து என்னால என் தங்கச்சி கஷ்டத்தை தாண்டி வேற எதையும் பார்க்கலடா. அன்னங்காரம் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம இருக்கான்னு சொல்லி தினமும் மனசளவுல நொந்து போனாடா. அதுக்கு ஆறுதலா சுத்தி இருக்கிற யாருக்கிட்டையும் கை நீட்டாம தனியா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தணும்டா. அப்பதான் அவ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமும் ஒரு குறையும் இல்லாம குடும்பத்தை பார்த்துப்பான்னு என் மேல நம்பிக்கை வரும்லடா. அந்த தைரியம் தான்டா என் தங்கச்சிய புகுந்து வீட்டுல நிம்மதியா வாழ வைக்கும்டா.
அதுக்காக எந்த வேலையா இருந்தாலும் கௌரவம் பார்க்காம இறங்கி செய்வேன்டா. டச் பண்ணிட்டா ஆசானே. கூட பிறந்தவங்களுக்காக இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறல, உன் மனசுக்கு கண்டிப்பா கடவுள் ஜெயிக்க வைப்பார் ஆசானே. வா, ஓனர் ஏதாவது சொல்ல போற, கிளம்பலாம். ஆர்த்தி நல்லா இருக்கல்ல? கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்ப. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஆனந்த் உன்னை நல்லா பார்த்துப்பான். இங்க பாரு, உனக்கு பிடிச்சவனை நீ கட்டிக்கிறத விட உன்னை பிடிச்சவனை நீ கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கை தான் உனக்கு அமைஞ்சிருக்கு. ஆனந்தோட ஆனந்தமா வாழ்ற வழியை பாரு. சரி வரேன். வரமிச்சி. பாய். கயல் வா. பாய். பாய் கயல். பாத்தீங்களாங்க, என்ன பார்க்க வர்ற காரணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறாங்கன்னு. நான் செத்தாலும் இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, நடக்க விடவே கூடாது. எப்படியாவது நிறுத்தணுங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் வடிவு. எழில், சொல்லு கயல். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பிரிஞ்சிடவே கூடாது. கயல், பிரிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கிடையாது. அது தெரியும் எழில். இருந்தாலும் சொல்றேன், நாம ஜோடியா வரத பார்த்த உடனே பெரியப்பா பெரியம்மா எப்படி வயிறு எறிஞ்சாங்கன்னு கவனிச்சியா? பார்த்தேன். அவங்க கண்ணு வழியா வன்மத்தை கக்குனத கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இவங்கெல்லாம் வாழவே கூடாதுன்னு சதி பண்ற என் பெரியப்பா பெரியம்மா முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நான் அவங்க வயிறு எறியணுங்கிறதுக்காக இதை சொல்லல. தம்பி குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற என் பெரியப்பாவோட கெட்ட எண்ணம் ஒழியணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கயல். சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது. நாம தான் அவங்களை அப்படியே ஓரம் கட்டிடணும். ஆனா நீ மாஸ்தான். ஏன் அப்படி சொல்ற? என்னைக்கிடா இவ என் காலை பிடிப்பான்னு காத்து கிடக்குற என் பெரியப்பா முன்னாடி அதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்லைன்னு கெத்தா என் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்த பாரு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என் அப்பாவே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இழந்ததா நான் நினைச்ச சந்தோஷத்தையே நீ கை கோத்து கூட்டிட்டு வந்த. என்னாச்சு? ஏன் இங்க வண்டியை நிப்பாட்டிட்ட? நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசும்போது நான் கண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? நீ உருக்கமா பேசும்போது நான் நெருக்கத்துல உன் கண்ணை பார்க்கணும். அப்பதான் நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் இறுக்கமாகும். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, கொஞ்சம் மொக்க போடுற மாதிரி இருக்கு. ஓ, அதுக்குள்ள நான் பேசுறதெல்லாம் மொக்கை ஆயிடுச்சா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இட்ஸ் ஓகே. இருக்கட்டும். இருக்கணும். காதல் மட்டும் போதும்னு சொன்னாலும் நமக்குள்ள நிறைய இருக்கணும். உண்மையை சொல்றேன் கயல், நீ என்னோட லவ் காம்படிட்டர் ஆயிட்ட. இப்ப ஏன் அப்படி சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறத விட பல மடங்கு அதிகமா நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ற. இனிமேலு போட்டி போட்டு காதலிப்போம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். வேண்டாம், இதுல என்கிட்ட போட்டி போடாத. ஏன் போட்டி போடக்கூடாது? எல்லாத்துலயும் உன்கிட்ட தோக்கணும்னு நினைக்கிறவ காதல்ல எப்பவுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எதனால அப்படி? ஒன்னா ரெண்டா, உன்னை காதலிக்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. உன்னாலதான் இந்த உலகத்துக்கு ரொம்ப அழகா தெரியுற. காதல் ஒரு தனி ஃபீலிங் பப்ளிமாஸ். சேராத காதலுக்கும் சேர்த்து வச்சு நான் உன்னை காதலிக்கணும். வாரே வா, சூப்பர் கயல். ஆனா கேப்ல நீ என்ன பப்ளி மாஸ்னு சொன்ன பாத்தியா? அது மட்டும் கொஞ்சம் லைட்டா இடிக்குது. எங்க இடிக்குது? இங்க இடிக்குது. வேற